ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. என்ன லக்ஷ்மி ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறேன். இந்த வாரம் இன்னைக்கு லக்ஷ்மியை பத்தி சொல்ல போறோமா, மகாலட்சுமி இருப்பிடத்தை பத்தி சொல்ல போறோமா அப்படின்னா ஆமா, உண்மை. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஐடிவியில வரக்கூடிய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரீங்க. நல்ல ஆதரவு, நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வரீங்க. கமெண்ட்ஸ் நிறைய வருது, கேள்விகள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. புதுச்சேரியிலேருந்து வாசுதேவன். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓ, மகாலட்சுமி இருப்பிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மகாலட்சுமி அஷ்டலட்சுமி சொல்லுவாங்க. வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வித லக்குமிகளின் வரவேற்பு நமக்கு இருக்க வேண்டும். இந்த 8 வித லக்குமிகளின் அடையாளம் நம்ம உடம்பு. வீரமா இருக்கிற இடத்துல வீரமா இருக்கணும், அடங்கி போகிற இடத்துல அடங்கி போகணும், நல்ல நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை நன்மை பயக்கணும், கேள்விகள் கேட்க வேண்டிய இடத்துல கேள்விகள் கேட்கணும். அப்படி உடம்புக்குள்ள லக்குமிகள் இருக்கணும். எங்க இருக்கா லக்ஷ்மி அப்படின்னு பார்த்தோம்னா, அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பாள். அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி வந்துருப்பாள். அழகா இருக்கு பாரு அந்த பில்டிங் அப்படின்னு சொன்னோடனே அங்க லக்ஷ்மி இருப்பான்னு அர்த்தம். என்ன இந்த கட்டடம் சிதிலமடைந்து இருக்கிறது அப்படின்னா அங்க லக்ஷ்மி இருக்க மாட்டான். அந்த கதவு பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அங்க லக்ஷ்மி இருப்பாள். இந்த கதவு ஏன் உடஞ்சு போயிருக்கு, சத்தம் வருகிறது, ஏன்னா அங்க லக்ஷ்மி இருக்க மாட்டான். ஓவியம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த லைட் எவ்வளவு அழகா இருக்கிறது, இப்படி ஒண்ணையா நம்ம எவ்வளவு அழகா இருக்குதுன்னு நம்ம வர்ணிக்கிறோமோ அந்த இடங்களில் லட்சுமி இருப்பாள். நம்ம வீட்டுல ஒரு பூஜை அறையில பூஜைக்கு தயார் செய்து கொண்டிருப்போம். தயார் செய்து முடித்த பிறகு அழகா வச்சிருக்கோம். நம்மளே நினைச்சோம்னா லக்ஷ்மி வந்தாச்சு, நீங்க பூஜை பண்ணா என்ன பண்ணாட்டினா லக்ஷ்மி வந்தாச்சு. அப்போ லட்சுமி இருக்கும் இடம் அழகு, அழகு இருக்கும் இடம் லட்சுமி அப்படின்னு நம்ம பெயர் பண்ணலாம். லக்ஷ்மி எங்க இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல அழகு பண்ணா இந்த இடத்துல இருப்பா, நாளைக்கு உங்க வீட்டுல இருப்பா, நாளைக்கு ஏத்த வீட்டுல இருப்பா, அடுத்த வீட்டு, இப்படி அழகு எங்கெல்லாம் மாறுகிறதோ, எங்கெல்லாம் அழகாக சித்தரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல லக்ஷ்மி சென்று விடுவாள். அதாவது லக்ஷ்மின்னா அழகுன்னா பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம். அப்போ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல லக்ஷ்மி மாறி மாறி இருக்கும். ஆனா சரஸ்வதி தேவி அப்படி இருக்க மாட்டா. ஒரு இடத்துக்கு ஒருத்தட்ட தங்கிட்டான்னா, என் இடத்துல சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறது, நான் சொல்வதெல்லாம் நிறைய பாக்குறீங்க, நிறைய செய்திகள். சரஸ்வதி வந்துட்டான்னா வித்தைகளை மேலும் மேலும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பாள். இங்கேயேதான் இருப்பாள், இங்கேருந்து எங்க போக மாட்டான். லக்ஷ்மி பல விதங்களில் உருமாறி நம்ம இடத்தில் சேருவாள். சரஸ்வதி உருமாறாமல் நம்ம இடத்திலே நிறைய விஷயங்களை செய்வாள். ஆக லட்சுமி இருக்கும் இடம் அழகு, அழகு இருக்கும் இடம் லக்ஷ்மி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லக்ஷ்மியோட பொருட்கள்னு சிலது இருக்கு. அழகு சார், அழகு விட்டுருங்க, அடுத்தது லட்சுமி வேற எப்படி கொண்டு வரலாம் வீட்டுக்குள்ள, பணம், காசு, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை எப்படி கொண்டு வரலாம் வீட்டுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்த்தத்தில போடக்கூடிய பொடி இருக்கு இல்லையா, தீர்த்த பொடின்னு சொல்லுவாங்க. அதுல பச்சை கற்பூரம், லவங்கம், ஜாதி பத்திரி, அப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம், இதெல்லாம் அந்த வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய இடங்களில லட்சுமி விடுவார். வாசனை திரவியங்கள் இருக்கணும், வாசனை திரவியமா இருக்கணும். வெத்தலைய கசக்கினா ஒரு வாசம் வரும். அதனோடு பாக்கு, அந்த பாக்கை சேர்த்து அதுல சுண்ணாம்பு வச்சு தடவி நாம மென்னோம்னா லக்ஷ்மி இருப்பான். வெத்தலை பாக்கு போடும் இடத்திலே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லக்ஷ்மி எங்கெங்கெல்லாம் இருக்கா பாருங்க. அழகு இருக்கிற இடத்துல இருக்கா, வாசனை திரவியங்கள் நிறையக்கூடிய இடங்களில் இருக்கா, வாசனை புஷ்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பா, வெத்தலை பாக்கிலே இருக்கிறாள், அன்னத்திலே இருக்கிறாள், பசும் நெய்யிலே இருக்கிறாள், நிறைய இடங்கள்ல நிறைஞ்சு இருக்கா. அப்ப இந்த வாசனை திரவியத்தை நம்ம சாமி ரூம்ல பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், ஜாதி பத்திரி, மாசிக்காய், ஜாதிக்காய், இந்த கடுக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி சின்ன சின்ன மூட்டைகளாக கட்டி நம்ம சாமி ரூம்ல வச்சா அங்க யார் வருவா, லக்ஷ்மி வந்து விடுவாள். சமையல் ரூம்ல அதே மாதிரி அங்கங்க சின்ன சின்ன மூட்டைகளாக கட்டி வைக்கணும். இதெல்லாம் லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள். லக்ஷ்மி வாசம் பண்ணுறா அப்படின்னா
அந்த நம்ம கட்டி வைத்த அந்த தீர்த்த பொடி முடிச்சு இருக்கு இல்லையா, அது எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றணும்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். 90 நாட்களுக்கு ஒரு முறை. அதை எடுத்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குளியல் செய்கிறோம் இல்லையா, நம்ம குளிக்கிறோம் இல்லையா டேங்க்கு, அதில் போட்டுடலாம். தீர்த்தம் நம்ம குளிக்கும்போது வாசனை தேவையும் நம்ம மேலே படும், லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு சேரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். தூக்கிலாம் போட வேண்டாம், ஓகேங்களா? 4 மாதம் ஒரு 5 மாதம் ஒரு டேங்கை க்ளீன் பண்ணிட்டு அதில் அந்த பொடியெல்லாம் எடுத்து போய் போட்டு வேற பொடி வச்சு நம்ம லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வர வேண்டும். வீட்டிலே நிறைய ஒட்டடை இருக்கும், அதில் எல்லா ஒட்டடையும் நம்ம சரி பண்ண வேண்டும். ஒட்டடைனா அழுக்கு படிதல், வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மாலை வேளைகளிலே விளக்கேற்ற வேண்டும். இந்த விளக்கு எவ்வளோ நேரம் சார் எரியலாம்? லக்ஷ்மி கடாட்சத்துக்கு விளக்கு எவ்வளோ நேரம் எரியலாம்? நாள் பூரா ஏற்றுறேன். காலைல 6 மணிக்கு ஏற்றினா சாயந்தரம் 9 மணிக்கு தான், நைட்டு 9 மணிக்கு தான் நிறுத்துறேன், அது வரைக்கும் எரிச்சுட்டே இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னா கூடாது. காலை 1.5 மணி நேரம், மாலை 1.5 மணி நேரம், காலை 6லேருந்து 7:30, சாயந்தரம் 6லேருந்து 7:30, அவ்வளவுதான் அந்த விளக்குக்கு பவர். அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்பதான் இருக்கணும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக பொங்கி பிராகம் எடுத்தால் அது நல்லதாக இருக்காது. ஓரளவுக்கு தான் அது நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த என்னன்னா, லக்ஷ்மி தரக்கூடிய நமக்கு அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லிடுவோம். 8 வித லட்சுமிகள். வீரலட்சுமி வேணும், விஜயலட்சுமி வேணும், ஆதிலட்சுமி வேணும், சந்தான லட்சுமி வேணும். சந்தானம்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய லட்சுமி. இப்போ அந்த லட்சுமி எல்லாம் நமக்கு இருக்கணும், நமக்கு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா வீட்டை நாம ஒழுங்கா சுத்தமா வச்சிருக்கணும். அழுக்கு படிதல் இருக்கக்கூடாது, அழுக்கு படிதலே இருக்கக்கூடாது. வரவேற்பறை என்பது ரொம்ப வரவேற்பறைன்னு ஏன் வச்சாங்கன்னா, லக்ஷ்மி குடியேறுவாள், மாலை வேலையிலே அமர்வாள் வரவேற்பறையிலே அப்படிங்கிறதுக்காக தான் வரவேற்பறை. விருந்தினர்கள்லாம் வராங்கிறதுக்காக வரவேற்பறை கிடையாது. அதனால லக்ஷ்மியை நம்ம எப்படிலாம் வாசம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதே மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் சிலதெல்லாம், கடிகாரம், வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரம், சார் நான் கொஞ்சம் நேரத்தோடு போகக்கூடிய ஆள், அதனால 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கவங்க 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க, அதிகப்படியாக வைப்பாங்க. 6 மணி ஆகுதுன்னா 6:15 வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய ஆள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் 5 நிமிடம் பின்னாடி, 10 நிமிடம் 15 நிமிடம் வரைக்கும் பின்னாடி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, பொறுமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் வச்சிருப்பாங்க. இது சரியா அப்படின்னா கூடாது என்பதுதான் முக்கியமான. கூடவே கூடாது, கூடாதுங்கிறத விட கூடவே கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். சரியாக 6 மணி என்றால் 6 மணி தான் உங்க கடிகாரத்துல ஓடணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை முறை சரியாக ஓடும். இல்லைன்னா எப்போதும் கூடவே வச்சீங்கன்னா எப்போதும் ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும். குறைச்சி வச்சீங்கன்னா எப்போதும் ஒரு மந்தத்தன்மை வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். சரியான நேரத்தை பின்பற்றுவதற்கு மட்டும்தான். அதுதான் சொல்லுவாங்க பங்க்சுவாலிட்டி. பங்க்சுவாலிட்டினா கரெக்டான நேரம் வச்சு 6 மணினா 6 மணி வீட்டில் ஓடணும். நமக்கு செல்போன்ல பார்க்குற டைம் கரெக்டாக ஓடணும். அதனால இந்த நேரத்தை மாற்றி வைக்கிறது, நேரத்தை குறைச்சி வைக்கிறது, கடிகாரத்தை ஒழிச்சு வைக்கிறது, இதெல்லாம் கூடாது. கடிகாரத்துல பேட்டரிலாம் தீர்ந்து போச்சுன்னா உடனடியாக மாற்ற வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பை சொல்லுது, அது கடிகாரம் நின்று போவது ஏதோ ஒரு குறிப்பை, நேரம் ஓடலை அப்படின்னா நேரம் நன்றாக இல்லை என்று அர்த்தம். அதனால நேரத்தை மாற்றத்துக்கு கடிகாரத்தில் எப்போதும் நீங்க பேட்டரியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். இவ்வளோ விஷயம் இருக்கு சார், எனக்கு நிறைய கேள்வி இருக்கு, நான் கேட்குறேன், கேளுங்க, தாராளமாக கேளுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காகத்தான் காத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க கேட்குற கேள்விகள் தான் இப்போ உங்களுக்கு நேரலையில் நம்ம சிலதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனால இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்பது ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். அம்பரலா இருக்கு, குடை, நாம் உபயோகப்படுத்துகிற குடை இருக்கு, நம்ம உபயோகப்படுத்துகிற காலணி இருக்கு, நிறைய விஷயம், நம்மளுடைய உடைகள் இருக்கு, நிறைய விஷயம். நீங்க எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு கனவுகள், முக்கியமான விஷயம். கனவுகள் பத்தி நிறைய இருக்கு, கனவுகள் பத்தி பார்ப்போம். ஓகேவா? தாராளமாக ஐடிவி சார்பாக ஆன்மீக மதிப்பு நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின் கேளுங்க. புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.